எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் எனது எக்கனாமிக்ஸ் நம்முடைய நிர்வாகி அவருடைய மூல காரணங்கள் அவர்கள் நம் முன்னே பேசியிருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். உங்களை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய கல்வியை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை வலிமையானவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, சகோதரத்துவம் உள்ள மனிதர்களாக இறைவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாய்ப்புகளை அணுக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தற்கால சூழலில் மனித சமுதாயத்தினுடைய பொறுப்புகள் என்ன? இந்த கால சூழ்நிலையில மனிதர் சமுதாயத்தில் மனிதர்களாக நம்ம எல்லாத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? the human responsibilities, மனித சமுதாயத்தினுடைய பொறுப்புகள் என்னவாக இருக்கும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த சமுதாயத்தை, இந்த மனித இனத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி நம்முடைய செயல் திட்டங்களை அமைச்சுக்கணும், நம்முடைய வருங்கால குழந்தைகளை, ஜெனரேஷனை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் இதை நம்ம டெவலப் பண்ண முடியும். அதனாலதான் தமிழ் இலக்கியங்கள் மிக அழகாக சொல்லும், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரர் வாரார். எல்லா நிலையிலையுமே நம்முடைய இந்த உலகம் என்பது ஒரு ஆட்டோஜென்ட்ரிக் மாடல். இது இங்க யாராரு என்னென்ன விஷயங்களை செயல்படுத்துறோமோ அதுவே திரும்பி இந்த உலகம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் இயற்கை. இது ஆட்டோஜென்ட்ரிக் மாடல். ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் நமக்கு ஒண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான். எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக்கா இறைவன் நமக்கு கொடுத்துட்டான். இதை பாதுகாத்து, இதை பண்படுத்தி, இதை மேம்படுத்தி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை நமக்கு இன்னைக்கு தேவை. அதன் அடிப்படையில இந்த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மனிதர்களாக இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன அப்படின்னா, ஆய்வுகள் சொல்லுது ஒரு 5 விதமான பொறுப்புகள் நமக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. மதம் கடந்து மனிதர்களாக இதை நம்ம யோசிக்கணும், இதை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். எப்ப நாம இணக்கம் ஏற்படுதோ, நமக்குள்ள ஒற்றுமை ஏற்படுதோ, நிச்சயமாக நமக்குள்ள ஒரு பெரும் மாற்றங்களை, ஒரு பெரும் சிந்தனைகளை, பெரும் வழிகாட்டுதலை இறைவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதனால முதலாவதாக நாம ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஆழமாக புரிஞ்சு விளங்கி அதை நம்முடைய ஜெனரேஷனுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, குழந்தைகளுக்கு அதை நம்ம சரியான முறையில எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னா இந்த உலகம் நிம்மதியாக, அன்பாக, பரஸ்பரமாக, இந்த இயற்கை பாதுகாக்கப்பட்டதாக மாறும், இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதன் அடிப்படையில மனித பொறுப்புகளாக, மனிதர்களாக நாம இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது என்ன? ஒரு தடவை முஹம்மது ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்ப உலகத்தினுடைய இறுதி நாள் நெருங்க ஆரம்பிக்குதோ, உலகத்தினுடைய இறுதி நேரங்கள் எப்ப நெருங்க ஆரம்பிக்குதோ, உலகம் அப்ப எப்படி மாறிடும்னு சொன்னா, ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக செல்லும். ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக செல்லும். ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும். ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும். ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல வேகமாக செல்லும். ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல வேகமாக செல்லும். இந்த வெர்சஸ என்னுடைய 14வது வயதுல நான் படிக்கிறேன். இந்த வெர்சஸ நான் படிக்கிறேன். நான் படிக்கும்போது வாட்சை பார்த்தேன். அது நல்ல ஞாபகம் இருக்கு. நான் +2 படிச்சுக்கிட்டு இருந்தேன். 17வது வயதுல +2. அப்புறம் அந்த வாட்சை பார்க்கிறேன். வாட்சை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன், இந்த வாட்ச் எப்படி வேகமா ஓடும்? வாய்ப்பில்லை. இந்த வாட்ச் எப்படி வேகமா ஓடும்? ஒரே வாட்ச் உலகம் முழுக்க மணி காட்டும் போது நேரங்கள் எப்படி வேகமாக போகும் அப்படிங்கிறத அந்த நேரத்துல என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா இன்றைக்கு கால சூழ்நிலையில காலங்கள் மிக வேகமாக போய்கொண்டிருக்கு. ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல வேகமாக செல்லுது.
ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லுது, ஒரு வாரம் ஒரு நாளை போல வேகமாக செல்லுது, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல வேகமாக சொல்லுது. இது நம்ம எல்லாரும் உணர்றோம். முஸ்லிம்கள் உணர்ந்தாங்க, இந்துக்கள் உணரல, கிறிஸ்துவர்கள் இல்ல, மனிதர்களாக பிறந்த எல்லாருமே இன்னைக்கு உணர்றோம். காலம் மிக வேகமாக போய்கொண்டிருக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யணும்? எங்க பார்த்தாலும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, படிச்சவங்க அதிகமாயிட்டாங்க, ஆனா பண்பாளர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. அறிவாளிகள் அதிகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க, ஆனா அன்பு செலுத்தக்கூடிய மக்கள் குறைஞ்சு கொண்டே போறாங்க. இப்ப நாங்க மனித இனமாக, மனிதர்களாக நாம சில முயற்சிகளை செஞ்சாதான் இந்த உலகத்தை, இந்த மண்ணை, இந்த நீரை, இந்த காற்றை, இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். இந்த உலகம் என்பது நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த மண் என்பது நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த நீர் என்பது நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல. நாம இந்த உலகத்துல வரலாம், அனுபவிக்கலாம், போயிடணும். நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு அதை பாதுகாத்து கொடுக்கணும். நம்முடைய வருங்கால சந்ததிகள் அதை அனுபவிக்கணும், அதை கெடுத்து நாசமாக்கிடக்கூடாது. மனித இனமாக உலகம் முழுக்க தமிழ் இலக்கியத்தினுடைய ஆழமான கருத்தியலே என்னன்னா, உலகமே ஒரு பகுதியை பேசும்போது தமிழ் இலக்கியம் மட்டும், தமிழர்கள் மட்டும், நம்முடைய முன்னோர்கள் மட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேசக்கூடிய மிக ஆழமான சிந்தனையுடைய மூதாதையர்களை கொண்ட மக்கள் நாம எல்லாருமே. அப்ப அந்த உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனித இனமாக இந்த உலகத்துக்கு நாம செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நிலை மனிதர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்மள்ட்ட இருக்குது. அப்படி சொல்லலைன்னா என்ன நடக்கும்? அப்படி நம்ம அந்த விஷயத்தை சாதிக்கல, அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன நடக்கும்? நமக்குள்ள அடிச்சுக்குவோம், சண்டை போடுவோம், கேவலப்படுவோம், எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாக்குவோம். அதனுடைய விளைவு திரும்பி நோய்கள், சண்டைகள், யுத்தங்கள், பட்டினி சாவுகள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். உலகமே தன்னுடைய சமநிலையை இழந்துரும். இந்த உலகமே சமநிலையை இழந்துரும். எப்ப உலகம் சமநிலையை இழக்குதோ அப்ப அழிவு சீக்கிரமா வரும். நான் முதல்ல சொன்னேன், எவ்ரிதிங் ஆட்டோ ஜெனரேட்டர். இந்த உலகம் என்பது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல தான் இறைவன் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இறைவன் சூரியனை உதின்னு சொல்றது இல்ல, ஒவ்வொரு நாளும் சந்திரன் வான்னு சொல்றது இல்ல, காற்று இப்படி வீசு, காற்று இப்படி வீசாதன்னு சொல்லல, மழை இங்க பெய் அங்க பெய்யாதுன்னு சொல்லல, எல்லாமே ஆட்டோ ஜெனரிக் மாடல்ல வந்துருச்சு. இதை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த இயற்கையில, இந்த ஜெனரேட் மாடல்ல நாம நம்முடைய சிந்தனைகளை, பாவங்களை, மோசமான நிகழ்வுகளை, அசிங்கங்களை நம்ம செய்ய நாம நல்லா இருக்க மாதிரி தெரியும். நம்முடைய ஜெனரேஷன் மிகப்பெரிய பாதிப்புல உண்டாகிடுவாங்க, மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதனால மனித இனமாக நாம் ஒரு 5 விஷயங்களை நாம செயல்படுத்த எல்லாரும் முயற்சிக்கணும். ஒன்று, அன்பு. அன்பை கொண்டுதான் ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை பாதுகாக்க முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ, குறைகளை பேசுவதை கொண்டோ, குற்றங்களை கண்டுபிடிப்பதை கொண்டோ மாற்றங்களை நிகழ்த்த முடியாது. இன்னைக்கு அன்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு, அன்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு, இணைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஒருத்தவங்களை நேசிக்கிறது குறைஞ்சிருச்சு, எல்லாமே பொய்யாக மாறும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அன்புதான் இந்த உலகத்தை மாற்றமடைய செய்யும், அன்பை கொண்டுதான் நாம் வெற்றி பெற முடியும், அன்புதான் ஒரு எழுச்சியை சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஆழமான கருத்தியில நாம் நம்முடைய ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீடுகள்ல கணவன் மனைவியினுடைய அன்பு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுது? சமீபத்திய ஆய்வு உலகத்தில் இருக்கக்கூடிய 70% குடும்பங்கள்ல டிஸ்பியூட் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு சொல்றது. 70% குடும்பங்கள் கணவனை மனைவி புரிந்து கொள்ளல, மனைவியை கணவன் புரிந்து கொள்ளல, குழந்தைகள் அம்மா அப்பாவை புரிந்து கொள்ளல, அம்மா அப்பா குழந்தைகளை புரிந்து கொள்ளல, வீட்டுல வயதான மக்களை நம்ம யாருமே புரிந்து கொள்ளல. இங்க எல்லாரும் எல்லாத்தையும் ஒரு ஆட்டோமேட்டிக், எல்லாமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கை நோக்கி, சதவாத கொள்கைன்னு சொல்லுவாங்க. சதவாத கொள்கை, பணம் மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம், இன்பம் மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம், சுகமாக வாழணும், யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக வந்துடக்கூடாது, நிச்சயமாக வந்துடக்கூடாது. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஆய்வின் அடிப்படையில சொல்றேன். சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 2016 இருந்து 1996 இருந்து 1996க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க 2016க்குள்ள பிறந்த குழந்தைகளுடைய மனநிலை ஆய்வுகள் பண்ணி சொல்றாங்க, இந்த குழந்தைங்க வெளியிருந்து பார்க்கும்போது அறிவாளிகளாக தெரிகிறாங்க, இந்த குழந்தைங்க நிறைய படிச்சவங்க மாதிரி தெரிகிறாங்க, ஆனா உள்ளார்ந்து பார்த்தா அவங்க உணர்வுகள் ரீதியாக கோழைகளாக இருக்கிறாங்க, அவங்களிடத்துல அன்பு குறைவாக இருக்கு,
சகிப்புத்தன்மை குறைவாக இருக்குது, பொறுமை குறைவாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. தயவு செய்து உங்க குழந்தைகளை சரிவர திட்டமிட்டு வளருங்க. அதுல மிக முக்கியமாக நேசம், அன்பு செலுத்த பழகிக்கொள்ளுங்க. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நேசிக்கணும், அப்பாவை நேசிக்கணும். அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்பா சொல்லணும், அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அம்மா சொல்லணும். குடும்பத்திலிருந்து அன்பு உருவாகணும், நேசம் உருவாகணும், மன்னித்தல் உருவாகணும். இது தன்மைகள் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உலகத்துல படிப்பு அதிகரிச்சு கொண்டே இருக்குது, நிறைய டெக்னாலஜி வளருது, புது புது டெக்னாலஜி வளருது. இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அடுத்த டெக்னாலஜிக்கு வருது ஓஐ, ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். நம்ம நினைச்சதை இனிமே கம்ப்யூட்டர்ல பார்க்க முடியும். எலன் மாஸ்க் சமீபத்திய ஆய்வு என்ன, சிப்ப மனிதனுடைய மூளையில செலுத்த முடியுமா அவன் பார்க்கிறார். மொபைல்ல எப்படி சிம் கார்டு போடுறோமோ அதே போல மனிதனுடைய மூளையில சிப்பு செலுத்தப்படுது. அந்த ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனா மனிதன் நேசிக்கிறது மறுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறத மறுக்கிறோம். ஐயா சிவாடிகள் சொன்னாங்கல்ல, வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கூட வருத்தப்படுறோம், தண்ணி மத்தி கொடுக்க வருத்தப்படுறோம், ஜாலியாவே இருக்கணுங்கிற மனநிலையில வாழ்றோம். இல்ல, இந்த உலகம் நமக்கானது மட்டும் இல்லை. அன்பை கொடுங்க, அப்பதான் அன்பு காட்டப்படுவீர்கள். அன்பை வெளிப்படுத்துங்க, அப்பதான் அன்பு செலுத்தப்படுவீர்கள். இதை ரொம்ப சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு கூட நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியுது, கம்ப்யூட்டர்ல உள்ள போய் வெளிவர தெரியுது. ஆனா காலையில எழுந்திருச்சு போர்வையை மடிக்க வைக்க தெரியல, சாப்பிட்ட தட்டை கழுவ தெரியல, அம்மா கூப்பிட்டா என்னங்கம்மான்னு கேட்க தெரியல, அப்பா கஷ்டப்படுறாரே அப்படின்னு யோசிக்க தெரியல. ஆனா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நேசிக்க பழகிக்கணும். அதுதான் இந்த உலகத்தை பாதுகாக்கும், அதுதான் இந்த மனித இனத்தை பாதுகாக்கும். இன்னைக்கு உலகத்துல 80 நாடுகள்ல யுத்தம் நடக்குது. 80 நாடுகள் வெளிப்படையாக மறைமுகமாக, நேரடியான வார், உள்ரங்கமான வார். ஆன்மீகத்தின் உச்சகட்டம் என்ன தெரியுமா? அது இந்து மதமாக இருக்கட்டும், அது இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமா எதுவாக இருக்கட்டும், ஆன்மீகத்தின் உச்சகட்டம் என்னன்னா, ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது ஆஹா சக மனிதன் கஷ்டப்படுறானே அப்படின்னு எண்ணம் எந்த மனிதனுக்கு ஏற்படுதோ அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். அதான் ஆன்மீகத்தின் உச்சம். அதனால அன்பை வெளிப்படுத்துங்க, குழந்தைகளை நேசிங்க. பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், இந்த 4A கான்செப்ட்னு சொல்லுவாங்க. 4A கான்செப்ட் குழந்தைகளை உருவாக்கும் போது, ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க தான் வருங்கால சந்ததிகள். They are the backbone of society. முழு சமூகத்தினுடைய, இந்தியாவுடைய முதுகெலும்புகள் அவங்க தான். உலகத்துல ஒரு கலாச்சாரம் நம்ம வறுமையாக இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய டேட்டா பேஸ் வந்துகிட்டே தான் இருக்குது, நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. நம்ம வறுமையாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், ஆனா உலகத்திலேயே பாரம்பரிய கலாச்சாரங்களை, அன்பு செலுத்தக்கூடிய, பெரியவங்களை மதிக்கக்கூடிய, எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொன்னா அது இந்தியா மட்டும்தான். இது முதல்ல விளங்கி. நாங்க பின்தங்கி இருக்கலாம், வளராத நாடாக இருக்கலாம், அதிகமான வறுமையில இறந்து போகலாம், ஆனா நம்ம கலாச்சாரங்களை பாதுகாக்கணும். நான் சமீபத்துல உம்ரா போயிருந்தேன், மக்காவுக்கு போயிருந்தேன். அங்க கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேல உள்ள மக்கள் மக்காவுக்கு வருவாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த காபாவுக்கு வலம் வருவாங்க, சுத்தி வருவாங்க. அப்ப நம்ம நடந்துகிட்டே இருக்கோம். அப்ப டக்குன்னு என்னுடைய கால் இன்னொருத்தருடைய காலில் டக்குன்னு மோதிருச்சு. ஒரு வயதான மனிதர், அவர் பார்க்கறதுக்கு மலேசியன் மாதிரி இருந்தார், கொஞ்சம் வெள்ளையா வித்தியாசமா இருந்தாரு. மோதினோடனே நான் என்ன செஞ்சேன், டக்குன்னு அவரை தொட்டுட்டு நெஞ்சில கை வச்சேன், முத்தம் கொடுத்தேன். உடனே பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கேட்டேன், எப்படி நீங்க டக்குன்னு தமிழ்ல பேசுறீங்களே என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய கால் இன்னொரு கால்ல பட்டுட்டா உடனே அவனை சாரி கேட்டு அவனை தொடக்கூடிய பழக்கம் தமிழ் இனத்துக்கே தவிர எந்த இனத்துக்கும் இல்லை, எந்த இனத்துக்கும் இல்லை. ரொம்ப ரொம்ப அந்த சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப எல்லா நிலையிலும் இந்த தமிழ் மக்கள், இந்த இந்தியர்கள் குறிப்பாக நம்ம எல்லாருமே இன்னைக்கு மனித இனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், தயவு செய்து அன்பு செலுத்த பழகிக்கொள்ளுங்க, விட்டு கொடுக்க பழகுங்க, நேசிக்க பழகுங்க, மன்னிக்க பழகுங்க. அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப 4A கான்செப்ட், ஒரு குழந்தையை உருவாக்கும் போது பெற்றோர்கள் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், குழந்தைகளை சிறந்த குழந்தைகளாக உருவாக்கணும். மாணவர்கள், நான் அடிக்கடி எல்லா கல்லூரிகள்லையும் எல்லா யூனிவர்சிட்டியும் நான் பேசுறேன். நான் அடிக்கடி இன்னைக்கு எல்லா டீச்சருக்கும் சொல்றது என்னன்னா,
டீச்சிங் மெத்தடாலஜியை பாடம் நடத்தும் போது நான் அடிக்கடி சொல்றது, மாணவர்களை உருவாக்குவதை விட இன்னைக்கு மனிதர்களை உருவாக்க முயற்சி செய்யுங்க. தயவு செய்து மனிதர்களை உருவாக்குங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பற்றாக்குறையே மனித பற்றாக்குறை தான். மனிதம் அப்படிங்கிறதே அன்பு, மனிதம்ங்கிறதே மன்னித்தல், மனிதம்ங்கிறதே நேசித்தல். இயற்கையிலேயே நம்ம எல்லாரும் நல்லவர்கள். அந்த அந்த சிந்தனைகளை கொடுக்காம வெறுமன கல்விய, வெறுமன இன்ஃபர்மேஷனை, வெறுமன அதிகாரத்தை, வெறுமன சுகத்தை சோத்தி என்ன செய்ய போறோம்? இங்க எங்க யார் இருக்கா? இங்க நமக்கு முன் சென்ற எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள், எவ்வளவோ படிச்சவங்க எல்லாம் இல்லையே. எல்லாம் அந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களே. நாமளும் அந்த உலகத்தை விட்டு போகத்தானே போறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய பணி, மனித இனமாக இந்த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டியுடைய முதல் பகுதி, மக்களை அன்பு செலுத்துங்கள். இப்ப குழந்தைகளை உருவாக்கும் போது ஒரு 4A கான்செப்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பெற்றோர்கள், நானும் பெற்றோர் தான், எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ண முயற்சி செய்யுங்க. ஒன்று, அக்செப்ட். குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் யுவர் சைல்ட், அக்செப்ட் யுவர் சில்ட்ரன். குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கம்பேரிட்டிவ் பண்ணாதீங்க. குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க. அந்த வீட்டுக்குள்ள அப்படி, இந்த வீட்டுக்குள்ள இப்படி, இந்த வீட்டுக்குள்ள அப்படி நினைக்காதீங்க. நமக்கு எது குழந்தையாக இருக்குதோ அது சிறந்த குழந்தை. அக்செப்ட் யுவர் சைல்ட், அக்செப்ட் யுவர் சில்ட்ரன். மிக முக்கியமான ஒரு பகுதி. 2வது, அட்டென்ஷன். குழந்தைகள் மீது ஒரு கவனம் செலுத்து. குழந்தைகளை வளருங்க, குழந்தைகளை தானா வளர விடாதீங்க. குழந்தைகளை வளருங்க, குழந்தைகளை தானா வளர விடாதீங்க. விஷச்செடிகளும் பாம்புகளும் மிருகங்களும் தான் தானாக வளரும். எது வளர்க்கப்படுதோ அது சிறப்பாக இருக்கும். வளருங்க, குழந்தைகளை வளருங்க. கண்காணிச்சு கண்காணிச்சு வளருங்க. அடிக்கடி பேசுங்க. எத்தனை பேராயத்தை வந்திருக்கீங்க? எத்தனை பேர் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்குறீங்க? இத்தனை வயசுலையும் முத்தம் கொடுங்க. குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க. பெண் குழந்தைகளுக்கு நெத்தியில முத்தம் கொடுங்க. ஆண் குழந்தைகளுக்கு கண்ணத்துல முத்தம் கொடுங்க. நேசிங்க. தோல்ல கை போடுங்க. பக்கத்துல உட்காருங்க. அட்டென்ஷன். குழந்தைகளுக்கு கொஞ்சோன்னு அட்டென்ஷன் கொடுங்க. கொஞ்சோன்னு அட்டென்ஷன் கொடுங்க. குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. நீ என்னவாக போறன்னு கேளுங்க. அம்மா ஒரு குழந்தைகிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, உங்க அப்பாவுக்காக நீ என்ன ப்ரே பண்ற, உங்க அப்பாவுக்காக நீ என்ன நினைக்கிற, உங்க அப்பா பத்தி என்ன நினைக்கிற, இப்படி ஒரு அம்மா அப்பாவை பத்தி உயர்வா குழந்தைகள்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி அப்பா தன் குழந்தைகள்கிட்ட, அம்மா உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன, சப்போர்ட் பண்ணா என்ன, அம்மாவுக்கு உதவி செய்வே அப்படின்னு அப்பா என்ன செய்யணும்? அம்மாவை பத்தி உயர்வாக பேசணும். இது இங்கதான் அன்பு ஏற்படும். பாண்டிங். இன்னைக்கு பாண்டிங் செத்து போச்சு. பாண்டிங்கே இல்லை இன்னைக்கு. பாண்டிங் தனித்தனியா வாழ விரும்புறோம். தயவு செய்து ரொம்ப ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்க. சமீபத்திய ஆய்வு என்ன சொல்றது? குழந்தைகளுக்கு 4 விதமான ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஒன்று, கல்ச்சரல் டிக்ளைன். கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு. நம்ம நினைப்பதை விட நம்ம காலத்துல இருந்த கலாச்சாரத்தை யோசிக்கிறதுக்கும் இப்ப உள்ள கலாச்சாரத்தையும் பயமா இருக்கு. பார்த்தாவே பயமா இருக்கு. இந்த பிள்ளைங்க எப்படி ஆக போறாங்கன்னே பயமா இருக்கு. சமீபத்துல இந்த 6 மாசத்துல மட்டும் தமிழகத்துல மட்டும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள். டாலரன்ஸ், சுத்தமா டாலரன்ஸ் நம்ம பிள்ளைங்கள்ட்ட இல்லை. முன்னாடி எல்லாம் நல்லா ஞாபகம், எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா என்னை அடிச்சு கட்டி போட்டு வைப்பாங்க. கட்டி போட்டு வெளியே ஓடுறோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அடிச்சு போட்டு தூண்ல கட்டி போட்டு வைப்பாங்க. கட்டி போட்டு வச்சாலும் எங்க அம்மா உள்ள போனோடனே மெதுவா அவுத்துட்டு ஓடிடுவோம். தெரியும் வெளியே போனா திரும்பி அடி விழுகும்னு. வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா திரும்பி அடி விழுகும். ஆனா எங்களுக்கு கோவமே வராது. திரும்பி அம்மாவை கட்டி பிடிச்சிக்குவோம். சாப்பிட சொன்னா சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைகிட்ட ஏன்பா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டுட்டா அவ 3 நாள் சாப்பிட மாட்டேங்கிறான். அவரை சமாதானப்படுத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. டாலரன்ஸ் இல்ல. சொல்லி கொடுங்க. பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் ஒரே மாதிரிதான். எல்லாரும் உங்களை புகழ்ந்து கொண்டே இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில பல பேர் உன்னை திட்டுவாங்க, உன்னை குறை சொல்லுவாங்க, உன்னை புறம் பேசுவாங்க, உன்னை கீழே வீழ்த்த நடப்பாங்க. இதெல்லாம் நீ போராடிதான் ஜெயிக்கணும். சொல்லி கொடுங்க. பெற்றோர்கள் பேசுங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேசுறதே இல்லை. நான் வருத்தப்பட்டு சொல்றேன். பிஹேவியரிசம் குழந்தைகள்கிட்ட மிகப்பெரிய ப்ராப்ளமா. அவங்களுடைய குணநலங்கள்ல பெரும் மாற்றம். மொபைல்ல கூட்டதான் வர்றான். வாட்ஸ்அப்ல ஹாய் சொன்னா திரும்பி ஹாய் சொல்றான். அம்மா கால்னு கத்துனாலும் கீழே வர மாட்டேங்கிறான் மகன். எல்லா நிலை, ஆண் குழந்தைகள் மட்டுமல்ல, பெண் குழந்தைகளும் சரி. தயவு செய்து அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்காதீங்க. தனி ரூம் கொடுத்தீங்கன்னா கதவு போடாதீங்க. அவங்க மொபைல்ல என்ன பாக்குறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, கண்காணிங்க, கவனிங்க. குழந்தைகளை கவனிச்சு வளருங்க. குழந்தைகளை தானா வளர விடாதீங்க. நான் வருத்தப்பட்டு சொல்றேன். சமூகம் அவ்வளவு கீழ்நிலையை நோக்கி நகருது. பாதுகாக்க முடியல யாரையுமே. முன்னாடி எல்லாம் தப்பு செய்யறதுக்கு வெளியே எங்கேயாவது போகணும்.
இன்னைக்கு தப்பெல்லாம் கைக்குள்ளேயே இருக்கு. கற்றுக் கொடுங்க. இதை எப்படி பழக்கப்படுத்தணும், இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதுல உள்ள பலகீனம் என்ன, பலம் என்ன, கற்றுக் கொடுங்க பெற்றோர்கள். இந்த உலகத்திலேயே சிறந்த ஆசிரியர் ஒரு தாய் தான். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். அன்பை கற்றுக் கொடுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது, நேசிக்க பழகி கொடுங்க. ரோட்ல கூட்டி போயிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைய கூட்டி போறீங்க, ஒரு பெக்கர் வர்றாரு, ஒரு கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறவர் பெக்கர் ஒருத்தர் விற்கிறார். அவருக்கு நீங்க காசு கொடுக்கல, ஆனா உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பாருங்க அவர் எப்படி இருக்காரு, வாழ்க்கையில நீ யாரையாவது பார்த்தா அவருக்கு நீ உதவி செய்யணும், பிற்காலத்துல நீ சம்பாரிச்சு படிச்சு பெரியவனாகி இவங்களுக்கெல்லாம் உணவு வாங்கி கொடு, இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீ காரணமாக இரு, அதுக்கு தான் நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிக் கொடுங்க பெற்றோர்கள். இன்னைக்கு எதுக்கு படிக்கிறோம்? டாக்டர் ஆகணும், எதுக்கு படிக்கணும்? இன்ஜினியர் ஆகணும், எதுக்கு படிக்கணும்? கலெக்டர் ஆகணும். என்ன செய்ய போற? பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், இப்படித்தான் சொல்றமே தவிர இந்த நாட்டை மேம்படுத்தணும், சகோதரத்துவத்தை பேணணும், ஏழைகள் இல்லாத ஒரு நாடை உருவாக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை என்னைக்காவது குழந்தைகள்கிட்ட பேசுறோமா? நம்ம ஏன் பேசுறது இல்லை? இந்த நாடு எப்படி வளரும்? நமக்குள்ள ஒற்றுமை எப்படி சிறப்பாகும்? தயவு செய்து நல்ல கருத்துக்களை குழந்தைகள்கிட்ட பேசுங்க. ஒரு அம்மா அத்தா பக்கத்துல உட்காருங்க, காலைல எழுந்திருக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து எழுப்புங்க, நைட்டு தூங்கும் போது பக்கத்துல கொஞ்சம் நேரம் அட்டென்ஷன். இந்த பாண்டிங் நீங்க கொடுக்காததுனாலதான் வெளியே இருந்து எவனாவது யாராவது பாண்டிங்க கொடுக்கும் போது அந்த ஆணும் பெண்ணும் இங்க தாய் தகப்பனை விட சிறந்தவன் இவள் தான், என் தாய் தகப்பனை விட சிறந்தவர் என் நண்பர் தான் அப்படிங்கிற எண்ணம் ஒரு குழந்தைகளுக்கு அப்பதான் ஏற்படுது. இந்த பாண்டிங்கை நம்ம ஏன் கொடுக்க மறுக்கிறோம்? கொடுக்கணும். மூணாவது, ஒரு குழந்தையை உருவாக்கும் போது அப்ரிசியேஷன். அப்பப்ப குழந்தைகளை சந்தோஷப்படுத்து, பாராட்டுது. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு, நீ நல்லா படிக்கிறியே, உன் குரல் நல்லா இருக்குது, நீ எல்லாத்துக்கும் ரொம்ப பொலைட்டா நடந்துக்கிற, கைண்டா நடந்துக்கிற, இந்த வார்த்தைகளை பேசுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. குழந்தைகள் விரும்புவாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய முதல் குழந்தை என்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க அடிக்கடி என்னைய குட் கேர்ள்னு சொல்லுவீங்களே, இப்ப சொல்றதே இல்லையே அப்படின்னு கேட்கிறான் என் பொண்ணு என்கிட்ட. நான் சாரி கேட்டேன் என் பொண்ணு, மன்னிச்சுக்கப்பா, உன்னை குட் கேர்ள்னு சொல்ல மறந்துட்டேன், இனிமே சொல்றேன். நீங்க குட் கேர்ள்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படிங்கிறா. சின்ன வார்த்தைகள் தான், அங்கதான் அன்பு உண்டாகும். அங்கதான் உண்டாகும். அந்த சின்ன வார்த்தைகளை நம்ம ஏன் பயன்படுத்துறது இல்லை? இந்த குழந்தைகளை அப்ரிஷியேட் பண்ணுங்க, கணவரை அப்ரிஷியேட் பண்ணுங்க, கணவர் மனைவியை அப்ரிஷியேட் பண்ணுங்க, எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த உலகமே நடுநிலை சமநிலையை பேணக்கூடியதாக மாறும். நம்ம நினைக்கிறோம் நாம செய்யறதுனால உலகத்துல என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறோம். இல்ல, நாம் ஒரு மனிதனுக்கு, நம்ம உக்ரைனில் நடக்கக்கூடிய வாரம் நிப்பாட்ட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, அதை போய் அந்த வாரப்பை நிப்பாட்ட முடியாது. ஆனா இங்க ஒரு கஷ்டப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, உணவில்லாத மனிதனுக்கு உணவுகளை கொடுக்கும் போது இதனுடைய விளைவுகள், தமிழ் இலக்கியமா தான் சொல்லுது, இதனுடைய விளைவுகள் உக்ரைன்ல 10 பேர் பாதுகாக்கப்படுறது காரணமாக மாறும். அதுதான் இந்த உலகத்தினுடைய ஆட்டோஜென்ட்ரிக் மாடல். இதான் ஆட்டோஜென்ட்ரிக் மாடல். நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ அந்த உதவியினுடைய வெளிப்பாடு உலகம் மாற்றமடையும், உலகம் நடுநிலையை மாற்றமடையும், இயற்கை பாதுகாக்கப்படும், எல்லாம் பாதுகாக்கப்படும். இங்க ஒரு மரம் நடுறதுனால எத்தியோப்பியால ஒரு மாற்றம் ஏற்படும். இந்தியாவில சத்தியமங்கலத்துல 10 மரங்கள் நட்டு நீங்க வளர்த்தீங்கன்னா, இந்த மரங்களுடைய பயன் எத்தியோப்பியால மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ப முடியுதா நம்மளால? சயின்ஸும் இருக்குது, நம்முடைய ஆன்மீகம் அதான் சொல்லுது. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய மழை வருது இல்ல, மான்சூன். இந்த மான்சூன் எங்க இருந்து வருது தெரியுமா? ஆஸ்திரேலியாவில இருந்து வருது. இந்த மான்சூன் ஆஸ்திரேலியாவில் அந்த கடல்கள்ல இருந்து மேல வந்த அந்த மேகங்களை, வெள்ளி அப்படிங்கிற ஒரு காற்று வந்து அந்த அந்த கடல் மேகங்களை, அந்த தண்ணீர் சுமக்கக்கூடிய மேகங்களை ஆஸ்திரேலியாவில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கொண்டு வந்துதான் இந்தியாவில மான்சூன், இந்தியாவுடைய அந்த பருவமழை பெய்யுதே, அதுக்கு காரணம் ஆஸ்திரேலியாவில வந்த அந்த மேகங்களுடைய விளைவுதான் இந்தியாவுடைய மழை. இதுதான் இறைவன் நமக்கு காட்டி கொடுத்த முறை. இதுதான் நம்முடைய இந்த ஆட்டோஜென்ட்ரிக் மாடல். அப்ப நாங்க ஒரு மனிதனை அன்பு செலுத்தும் போது இந்தியாவே அன்பாக மாறுது, இந்த உலகமே அன்பு நிலைக்கு மாறுது. இங்க ஒரு மனிதனை நாங்க வெறுக்கும் போது, இங்க ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தும் போது, இங்க ஒரு மனிதனை மோசமாக நடத்தும் போது உலகமே மோசமான நிலைக்கு தள்ளப்படுது. அதனால நம்முடைய முதல் பகுதியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு நாம் எல்லாரும் அன்பை வெளிப்படுத்த முயற்சி செய்யணும். இது முதல் பகுதி, ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டியோட முதல் பகுதி. யாரையுமே ரொம்ப சாதாரணமா வாழ்க்கையில நினைக்காதீங்க. இந்த உலகத்துல எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான். பேசக்கூடிய நானும்
இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாத்ரூம் கழுவக்கூடிய, கிளீன் பண்ணக்கூடிய, இல்லை டீ கொடுக்கக்கூடிய இந்த பசங்க டீ கொடுத்தாங்கல்ல, நானும் அவங்களும் ஒண்ணுதான். எந்த நிலையிலும் நான் அவர்களை விட உயர்ந்தவனும் அல்ல, என்னை விட அவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல. எல்லா நிலையிலும் மனிதர்கள் எல்லாரும் ஒண்ணுதான். நான் என் வேலையை செய்யறேன், அவங்க அவர் வேலையை செய்யறாங்க. அதனால அன்பை கொண்டு ஒரு சமூக இணக்கத்தை, ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு நேசத்தை நம்ம ஏற்படுத்த முயற்சிக்கணும். அது நம்ம வீடுகள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்க பிள்ளைகள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க மனைவிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுடைய உறவுகள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா நிலையிலும் அப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த உலகம் மாற்றமடையும். நம்மாழ்வார் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மாழ்வார் அதே மாதிரி அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு பிரபஞ்சத்தை போலதான். நான் மாறுவதை கொண்டு இந்த பிரபஞ்சம் மாறும். நான் சிரித்தால் இந்த உலகம் சிரிக்கும், நான் அழுதால் இந்த உலகம் அழும். முதல்ல புரிஞ்சுக்கங்க, இந்த பிரபஞ்சம் நம்மள்ட்ட இருந்தா இருக்குது. நம்ம எல்லாரும் நேசிக்கக்கூடியவங்களாக, சிரிக்கக்கூடியவங்களாக, முகமலர்ச்சியாக இருக்கக்கூடியவங்களாக, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக மாறும்போது இதே நிலையை இந்த உலகம் மாற்றமடையும். நாம் பொய் சொல்றோம், மோசடி செய்யறோம், ஏமாத்துறோம், குடிங்கி திங்கிறோம், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறோம், மன உளைச்சலுக்கு ஆளாக்குறோம், அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறோம்னா சேம் அதே இந்த உலகம் உனக்கு திரும்பி கொடுக்கும். அதனால அன்பை கொண்டு இந்த உலகத்தை பாதுகாக்க முயற்சிக்கணும். இது முதல் நிலை. ரெண்டாவது அறம். ரெண்டாவது என்ன? அறம். ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தொல்காப்பியம்ங்கிற நூல் தமிழ் இலக்கியங்கள்ல மிக முக்கியமான நூல் தொல்காப்பியம். The definition of education, தொல்காப்பியம் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கும். வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன? கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். That is called education. அறம் மிக முக்கியமானது. புத்தகத்தினுடைய எழுத்துக்கள் அறிவாக மாறணும். அந்த அறிவு மனிதர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும். அந்த ஒழுக்கம் மனிதர்களுக்கு அன்பை கொடுக்கணும், ஹியூமனிட்டி. அந்த அன்பு மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கணும். எப்ப மனிதர்கள் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, இறைவனுடைய கிரேஸ், அல்லாஹ்வுடைய அருள், இறைவனுடைய அருள் மனிதர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு அழகான தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்படிப்பட்ட இலக்கிய கட்டமைப்புகள் எந்த 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 பெரிய மொழியிலும் இல்லை. அவ்வளோ பெரிய இலக்கிய கட்டமைப்பு தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. அவ்வளோ பெரிய சிஸ்டம் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால இரண்டாவதாக, தயவு செய்து உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டியது ஒரு ஒழுக்கமான வாழ்வியல். என்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, என்னால யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாது, என்னால யாரும் அழுகக்கூடாது, என்னாலும் யாரும் என்னை சபிச்சிடக்கூடாது. இந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். 4 குணங்களை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம எல்லாரும் நல்ல அறம் சார்ந்த வாழ்வியலுக்கு 4 ஆட்ரிபியூட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் இம்பார்ட்டன்ட் என்ன? மன்னித்தல். மனிதர்களை என்ன செய்யுங்க, வாங்க மேல வாங்க, மேல வாங்க. மனிதர்களை மன்னிக்க பழகுங்க. மனிதர்களை மன்னிக்க பழகுங்க. யாரையும் தண்டிக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. கண்டிக்கலாம், குழந்தைகளை கண்டிங்க. கண்டிப்பு வேறு, தண்டிப்பு வேறு. உடலால் மனதால் யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. கண்டிப்புங்கிறது உணர வைத்தல். உணர வைத்தல். இப்போ எங்கள் வீட்டில் என் மனைவி கால் பண்ணுறாங்க எனக்கு, உங்கள் மகள்கிட்ட சொல்லி வைங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்றது இல்லை. என் மகள்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொன்னேன். என் மகள் ஃபோனை வாங்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ஏம்மா சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா உப்புமா செய்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் உப்புமா தான். நேற்றும் உப்புமா, இன்னைக்கும் உப்புமா, கோவத்தில் நாளைக்கு உப்புமா தான் செய்வேங்கிறா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் என் பொண்ணு. நான் சொன்னேன் மனைவிட்ட, ஏன்ப்பா டெய்லி உப்புமா செய்கிறீங்கள? நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், அவங்களையும் கிளப்பிட்டு கொண்டு போவேன், எனக்கு முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால திடீர்னு செஞ்சுட்டேன். இப்போ நாளைக்கு ஏன் சொன்னேன்? இல்லை நான் கோவத்தில் சொன்ன நாளைக்கு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு சாப்பிடல. அப்போ நான் பொண்ணை கூப்பிட்டு மெதுவாக பேசுகிறேன். உலகத்தில் எத்தனை பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கா, கஷ்டப்படுறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் மொக்க போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மெதுவாக சொல்லணும். குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இப்படி பேச ஆரம்பித்தா, அட்வைஸ் பண்ணாவே கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி, அவங்க விளங்குற மாதிரி காட்டி, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, இந்தியாவில் எவ்வளோ பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க தெரியுமா? வறுமை கோடுனா என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் உணவுக்கு, ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இறந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பலகீனமான மக்கள்ல இறைவன் உங்களுக்கு எல்லா உணவுகளையும் கொடுக்குறான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ திங்க் பண்ணி பாரு. நான் சொல்றது அப்படியே நம்பாத, நீ யோசிச்சு பாரு. அப்போ என் பொண்ணு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். சொல்லிட்டு என் பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க,
நீங்க எப்படி அழகா எனக்கு மெதுவா சொல்றீங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க. அம்மா அப்படி சொல்றது இல்ல. கத்துறான், கடந்து கத்துன்னு கத்தி திட்டி, உன்னையெல்லாம் பெத்ததுக்கு அரிசி முட்டையை பெற்றிருக்கலாம், எதுக்கு உன்னை பெத்தேன், எதையுமே கேட்க மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு திட்டி, நாளைக்கு உப்புமா தான் போடுவேன், நீங்க சாப்பிடலன்னா உப்புமா தான் போடுவேன், இப்படி சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்க. நம்முடைய வெறுப்பை, நம்முடைய உண்மைதான். நான் என் மனைவிட்ட சொன்னா கூட சொல்லுவாங்க, அப்பப்போ வந்து அட்வைஸ் பண்றது ஈஸி, கூட இருந்து பார்த்தாலும் தெரியும்னு சொல்லுவாங்க. என் மனைவி என்கிட்ட சொல்லுவாங்க, அப்பப்போ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறிய, ஊர் சுத்திக்கிட்டே இருப்பீங்க நீங்க, ஆனா கூட இருந்தா தானே தெரியும். கூட இருந்தாலும் இல்லாட்டையும் தயவு செய்து அன்பான வார்த்தைகள்ல பேசுங்க. எல்லாத்தையும் மன்னிக்க பழகுங்க. மன்னிக்கக்கூடிய தன்மை மிக முக்கியமானது. வீட்டுல கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்லை, மனைவி கணவனை மன்னிக்கிறது இல்லை, அப்பா அம்மாவை மன்னிக்கிறது இல்லை, அம்மா அப்பாவை மன்னிக்கிறது. என்ன மன்னிக்காம என்ன சாதிச்ச உலகத்துல? என்ன சாதிக்க போறோம்? மன்னிச்சிடுங்க, உடனே மன்னிச்சிடுங்க. இன்னும் சொல்ல போனா பயமா இருக்குது. என்ன இந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் டிவோர்ஸ் அதிகமா கேட்கிறாங்க, ஆய்வுகள் சொல்லுது. மன்னிச்சிடுங்க, எல்லாத்தையும் மன்னிக்க பழகுங்க. இணைப்போடு ஒரு வாழ்க்கையை வாழ பழகுங்க. அது சொர்க்கமான வாழ்க்கையாக. நான் ஒரு தடவை என்னுடைய மதிய நேர நமாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கிருந்து ஒரு மனிதர் என்கிட்ட வந்தார். வந்து என்கிட்ட சொன்னாரு, மௌலானா நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்கன்னு சொன்னார். ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்க. அப்படியா, நல்லபடியா போயிட்டு வாங்க ஹஜ்ஜியா. நான் நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். நான் கேட்டேன், எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன் மௌலானா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நல்லா யோசிச்சு பாருங்க ஹஜ்ஜியா. இப்போ சொன்னார், மௌலானா என் தங்கச்சிட்ட மட்டும் நான் சொல்லலை, தங்கச்சிட்ட சொல்லலை. நான் கேட்டேன், ஏன் ஹாஜியா தங்கச்சிட்டு சொல்லலை அப்படின்னு கேட்டேன். மௌலானா 16 வருஷம் சண்டை, எங்கள் ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலிக்கு சண்டை, பேச மாட்டோம் நாங்கள் 2 பேரும். நான் சொன்னேன், இல்லை இல்லை, இரத்த சொந்தத்தில் மிக முக்கியமான சொந்தம்ங்கிறது பெண் இரத்த சொந்தம். இரத்த சொந்தத்தில் முக்கியமான இரத்த சொந்தம்ங்கிறது பெண் இரத்த சொந்தம். நம்முடைய வாழ்க்கை இன்பமாக, நோய் நொடி இல்லாம, திடீர்னு மரணங்கள் நிகழாம, திடீர் வறுமைகள் ஏற்படாம ஒரு மனிதன் வாழணும்னா உறவுகளை பேணி வாழணும். அந்த உறவுகள் பேணுதல்ல மிக முக்கியமான உறவு பெண் இரத்த சொந்தம். எனக்கு பிறந்த தங்கச்சி, எனக்கு பிறந்த அக்கா, அவங்க மீது நான் ஒரு சின்ன கரிசனை, சரிய அன்பை நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை நீங்கள் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன். நான் சொன்னா சண்டை வந்துடும், பெரிய அங்கே போனாவே சண்டை வந்துடும், பெரிய சண்டை வந்துடும். நான் சொன்னேன், இல்லை இல்லை அவருக்கு வயசு 60 வயசு இருக்கு, இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் போயிட்டு போனாரா இல்லையான்னு தெரியல, போயிட்டார். அடுத்த நாள் மதியம் என்கிட்ட வந்தார். மதியம் சின்ன பிள்ளை மாதிரி கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அழுதார், தேம்பி அழுகிறார். நான் கேட்டேன், ஏன் ஹாஜியார் அழுகுறீங்க, இத்தனை வயசா 60 வயசாவது அழுகுறீங்களே அப்படின்னு கேட்டேன். மௌலானா நீங்க சொன்ன மாதிரியே நான் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், என் தங்கச்சி வீட்டு கதவை தட்டினேன், நான் ரொம்ப யோசிச்சு தான் போனேன். சண்டை வந்துடும், நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, நம்மளை திட்டுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். கதவை தட்டினேன், கதவை திறந்தோன்னே என்னுடைய தங்கச்சி என்னை கட்டி பிடிச்சி ஓன்னு அழுகுறா. அழுதுட்டு சொன்னா, அண்ணே நீங்க எப்ப ஹஜ்ஜுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டனோ அப்பையிலிருந்து இப்ப வரையும் நான் இறைவனிடத்துல, அல்லாஹ்விடத்துல ப்ரே பண்றேன், யா அல்லாஹ் என் அண்ணனை என் வீட்டுக்கு வரவை. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய துவாவை இறைவன் ஏற்றுக்கொண்டான், என்னுடைய பிரேய இறைவன் ஏற்றுக்கொண்டான், நீ வந்துட்ட அப்படின்னு 2 பேரும் நாங்க சாப்பிட்டோம், சந்தோஷமா இருக்கோம். சொன்னாரு, மௌலானா நான் இப்படியே போய் அங்க ஹஜ்ஜில் மௌத்தா போனாலும் சந்தோஷப்படுவேன், இந்த உறவுகள் எல்லாம் இணைச்சுக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. தண்டிச்சு என்ன சாதிக்க போறோம்? தண்டிக்கிறதுனால எதுவும் கிடைக்க போறது, யாரும் மாற போறது இல்லை. அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, சண்டை போட்டு, ஒதுக்கி வச்சு அவங்க மாற போறாங்களா? இல்லை, மாற மாட்டாங்க. அன்பு செலுத்துங்க, சேர்த்து வாழ முயற்சி செய்யுங்க, இணைய முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 2வது அறம் சார்ந்த ஒரு வாழ்வியலை வாழுங்கன்னு நம்ம சொல்றோம். அந்த அறத்தினுடைய 2வது பகுதி என்னன்னா, சரிசமம். மனிதர்கள் எல்லாரும் சமமானவர்கள், எந்த நிலையிலும் பெருமையாக வாழக்கூடாது, பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடாது. நான் உயர்ந்தவன், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என்ற எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா, எங்க யாரையுமே காணோம். எம்ஜிஆரை காணோம், கலைஞரை காணோம், ஜெயலலிதாவை காணோம், விக்டோரியா ராணியை காணோம், யாரையுமே காணோமே. எவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க, எவ்வளவு பெருமை, எவ்வளவு உயர் பதவி எல்லாம் இருந்துச்சு, யாரையுமே இல்லையே, எங்க போயிட்டாங்க? மனிதர்கள் எல்லாரும் சமம், எல்லாரும் நல்லவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. 3வது எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஏழைகளை பாருங்க, உறவுகளை பாருங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அது உங்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஆனது. நம்ம கொடுக்கப்பட்ட எதுவும் நமக்கானது மட்டும் இல்லை. என் கல்வி, என் அறிவு, என் பொருளாதாரம், என் அதிகாரம், நான் மட்டும் நல்லா இருப்பேன் நினைக்கிறது தான் இங்க பிரச்சனை. 50% நோய்க்கு காரணமே என்னன்னா சுயநலமான எண்ணங்கள்.
நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் மட்டும்தான் வச்சுப்பேன், யாருக்கும் செய்ய மாட்டேன், யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நினைப்பு இருக்குதுல்ல, அது நம்மளோட மன அழுத்தத்துக்கு ஏற்படுது. அதனால எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. மூணாவது, எல்லாத்துலையும் சிரிச்சு பேசுங்க, முகம் மலர்ந்து பேசுங்க. மனிதர்கள்ட்ட வீட்டுக்கு வந்தா வெளியில சிரிச்சு பேசுவார், வீட்டுக்கு வந்தா உண்மையே இருக்கிறார் வீட்டுக்கார். அந்த அம்மா சொல்லுது, கவுன்சிலிங்ல ஒரு அம்மா சொல்லுது, வெளியில அப்படி இப்படி பேசுறாரு மௌலானா, வீட்டுக்கு வந்தா வாயவே துறக்கல, அப்படியே இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் எதிர்பார்க்கிறது ரெண்டு தான் ஆண்கள் தருந்து. ஒன்று சொல்லும் போது அனத்தும் போது ஊன்னு கேட்கணும், அனத்தும் போது ஊ அப்படின்னு கேட்கணும். எங்க வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன், நல்ல ஞாபகம் இருக்கும். நான் மெத்தல படுத்திருப்பேன், எங்க அம்மா எங்க அத்தாவை கீழே படுத்திருப்பாங்க. சின்ன வீடு, எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு, சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குட்டி வீடு, 10க்கு 10 தான் வீடே மொத்தமே. எங்க அம்மா பேச ஆரம்பிப்பாங்க, அப்படி அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க பேசுவாங்க. எங்க அத்தா கண்ணை மூடி தூங்கிடுவாரு, ஆனா ஊன்னு சொல்லிக்கிட்டே தூங்குவார். எங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அத்தா சவுண்டு வரும், எங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அடுத்த நாள் கேள்வி எங்க அத்தாட்ட கேட்பேன், ஏன் இப்படி இல்ல, பெண்கள் விரும்புறது சொல்றது கேட்கணும், விரும்புங்க, அது செய்யுங்க. இந்த விட்டு கொடுத்தல், அன்பு, பாசம், அது எங்க ஃபேமிலியில இருந்து வரணும். வந்தாதான் ஒரு சமூக மாற்றத்தை நம்முடைய குழந்தைகளை சிறந்த குழந்தைகளா உருவாக்கும். சிரித்த முகத்தோடு இருங்க. ஒரு ஆண் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெண் சிரித்து பேசுங்க, சிரித்து முகம் மலர்ந்து இருங்க. அப்ப அந்த ஆண் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உடனே அந்த கஷ்டமெல்லாம் வாழ்க்கையிலிருந்து போயிடும். மனைவியுடைய குழந்தைகளுடைய முகத்தை பார்த்துட்டா ஒரு ஆணுக்கு மாற்றம் ஏற்படும். அதே போல ஒரு பெண் அழகானவர், அன்பானவர். ஒரு ஆண் கடினமான சொற்களை பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, உள்ளம் உடையிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கும். பெண்ணுடைய தன்மை வேறு, ஆணுடைய தன்மை வேறு. இஸ்லாமிய மார்க்கம் சில நேரத்தில் வெளிப்படையா சொல்லுவாங்க, இஸ்லாம் பெண்களை அடிமைத்தனமாக நடத்துது. ஒருபோதும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்குன்னு கடமைகள் இருக்கு, உரிமைகள் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. ஆண்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா குரான்ல ஆண் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற ஒரு வெர்சஸ் ஒரு சாப்டரே கிடையாது. ஆனா பெண் அப்படிங்கிற ஒரு சாப்டரையே குரான்ல அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அந்நிசா அப்படின்னு ஒரு பெண் சாப்டரையே கொண்டு வந்திருக்கிறான். எல்லா நிலையிலுமே எப்பயுமே ஒரு ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து சந்தோஷமா அன்பை வெளிப்படுத்தும் போது இந்த உலகமே மாற்றம் அடையும். இப்ப இது போன்ற வகுப்புகள், இது போன்ற நிகழ்வுகள் ஏதோ பேசுனாங்க, எதையோ கேட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. பேசக்கூடியதை உள்ளத்துல கொண்டு போங்க. அடுத்த தடவை உங்க குழந்தைகள்கிட்ட பேசும்போது அதை ஞாபகப்படுத்துங்க. உங்க கணவரை பார்க்கும்போது சிரித்த முகமோடு இருங்க. ஒரு கணவர் மனைவியிட்ட பேசும்போது அன்பாக கனிவான வார்த்தைகளை பேசுங்க. வெளியில நல்லவர் மாதிரி இருந்துட்டு வீட்டுக்குள்ள கஷ்டப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான பகுதிகள் வாழ்க்கையில. இதெல்லாம் நல்லா இருந்தாதான் நம்ம வீடு சந்தோஷமா இருந்தா நம்ம நாடு சந்தோஷமாக மாறும். ஒவ்வொரு வீடும் சந்தோஷமாக மாறும் போது ஒரு நாட்டை நம்மளால மாற்ற முடியும். அதனால இரண்டாவது, அறம் சார்ந்த வாழ்க்கை ரொம்ப எல்லாத்துக்கும் முக்கியம். மூன்றாவது பகுதி என்னன்னா, அறிவு சார்ந்த சமுதாயமாக நாங்க மாறோம். அந்த அறிவு அனுபவிக்கிறதுக்கு அல்ல, அந்த அறிவு பாதுகாக்கிறதுக்கு. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, அதிகாரிகளாக மாத்துங்க, உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வாங்க, நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக உருவாக்குங்க, எல்லா நிலை சமூகத்தினுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய இளைஞர்களை உருவாக்குங்க, நல்ல கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணி கொடுங்க, மொழி வளங்களை. இது போன்ற கிராமங்கள்ல அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த வளர்ச்சியை கொடுங்க. அந்த அறிவு உணர்வு சார்ந்து இருக்கணும். எதுக்கு படிக்கிற, எதுக்கு நீ உருவாக்கப்படுற, அடிக்கடி சொல்லுங்க. நீ படிப்பதை கொண்டு நாட்டை பாதுகாரு, நீ படிப்பதை கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாரு, நீ படிப்பதை கொண்டு அரசியலமைப்பை டெவலப் பண்ணு, நீ படிப்பதை கொண்டு ஏழை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கு அப்படிங்கிற உணர்வுகளை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருங்க. ஒரு அறிவு சார்ந்த சமூகம் மிக முக்கியமானது. அறிவு சார்ந்த சமூகம் அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் நம்மளால நம்முடைய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அடைய முடியுமே தவிர, அறிவு இல்லாத சமூகத்தை கொண்டு சுதந்திரங்களையும் உரிமைகளையும் அடையவே முடியாது. ஒவ்வொரு வீடுகளிலையும் குழந்தைகளை இலக்குகளோடு உருவாக்குங்க. இந்தியாவிலேயே 47.9% உயர்கல்வியை படிச்ச ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவுடைய மொத்த கிராண்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வி சதவீதம் 26.5. ஆனா தமிழகத்துல மட்டும் இது 47.9%. எவ்வளவு பெரிய வளர்ச்சி எங்கிருந்து வந்துச்சு? இவ்வளவு பெரிய வளர்ச்சி எங்கிருந்து வந்துச்சு? நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள். முன்னோர்கள் திரும்ப திரும்ப கல்வியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க.
கல்வியை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கல்வியினுடைய இம்பார்ட்டன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழகத்துல இந்தியா முழுக்க வளர்ச்சியில 45.6% வளர்ச்சி ஃப்ரம் சவுத் இந்தியா. மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட 50% ஃப்ரம் சவுத் இந்தியா மொத்த இந்தியா வளர்ச்சியில. மீதி உள்ள 50% தான் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்து கொடுக்குறாங்க. இது ஆய்வுகள். இதை நாங்க வலுப்படுத்தணும், இதை நாங்க மேம்படுத்தணும், இதை நாங்க உருவாக்கணும். அப்ப அறிவு சார்ந்த சமூகம் இன்னைக்கு தேவை. அந்த அறிவு எப்படி இருக்கணும்னா ஒழுக்கமா இருக்கணும். அந்த 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 ஒழுக்கத்துல என்ன இருக்குன்னா அன்பு இருக்கணும். அதான் அடிப்படையான அறிவு சார்ந்த வளர்ச்சி. வெறுமன இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு பெரிய டாக்டர், பெரிய கோல்டு மெடலிஸ்ட், பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டோம். ஆனா கணவன் மனைவி சேர்ந்து வாழல, தாய் தகப்பனை பார்க்க முடியல, உறவுகளை பேணி வாழல. ரோட்ல நடந்து போன கஷ்டப்படுற ஒருத்தன் கீழே கிடக்கான், அவனை பார்க்காம வேக வேகமா போய்கிட்டு இருக்கோம். மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், 3 லட்சம் ரூபாய் சம்பளம், ஆனா எந்த மாற்றமும் இல்லை. அவனும் கஷ்டப்படுறான், சமூகமும் சேர்ந்து கஷ்டப்படுது. அதனால அந்த அறிவு உணர்வு சார்ந்து, அன்பு சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து இருக்கணும். 4வது மனித சமுதாயம் இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம் ஆற்றல். நான் முதல்ல சொன்னேன், நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கானது மட்டும் இல்ல, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நான் கஷ்டப்பட்டு படிக்கல, என்ன இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த உணர்வுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த உலகத்தை அனுபவிக்கிறது மட்டும் நம்ம பொறுப்பல்ல, இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புன்னு யோசிக்க வைங்க. ஐயா சொன்னாங்கல்ல, அழகா சொன்னாங்க. கால் கழுவுறதுக்கு 4 லிட்டர் தண்ணியை கொடுக்குறான், 4 லிட்டர் தண்ணி ஊத்துறான் கால் கழுவுறது. தண்ணி எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, என் பேரனுடைய பிள்ளைக்கு, அவங்களுடைய பிள்ளைக்கு காலங்காலமாக அது திருக்கப்படணும். எல்லாத்தையும் அனுபவிச்சு அழிச்சிடக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட எல்லாமே நிதானமாக, பொறுமையாக, சிக்கனமாக பயன்படுத்த பழகணுங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கணவன் மனைவி 2 பேரு எப்ப பார்த்தாலும் வீட்டுல அந்த பிள்ளைகிட்ட அவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே லைட் ஆஃப் பண்ணப்பா, லைட் ஆஃப் பண்ணாம வர்றேன். எல்லாரும் எங்க வீடு நடக்கும், உங்க வீடு நடக்குது, எல்லாம் நடக்கும். லைட் ஆஃப் பண்ணாம வர்றேன், ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த புள்ள அங்கிட்டு உட்காந்துருக்கும், ஃபேன் இங்கிட்டு ஓடும். அம்மா வந்து, அப்பா உனக்கு மண்டையில மூளையே இல்லையா, ஃபேன் ஓடுது, ஆஃப் பண்ணாம உட்காந்துருக்கிற, ஃபேன் ஆஃப் பண்ணு. இந்த புள்ள கோவப்படுவான். எப்ப பார்த்தாலும் எதையா சொல்லிக்கிட்டே இருப்பான், நை நை நைன்னு. ரூம்ல ஒரு நேரம் எழுதி இல்ல, வெளியே வரும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வரணும் அவசியம் தெரியாதா உனக்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. அப்புறம் அப்பா சொல்லுவார். இப்படி ஒரு வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, ஒரு வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. சொல்ல சொல்ல இந்த பையன் டென்ஷன் ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் நை நைன்னு எங்களை பாடா படுத்துறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேலைக்கு வெளியூர் போறேன்ட்டான். நான் வேலைக்கு வெளியூர் போறேன், இந்த நச்சரிப்புல இருந்து நான் தவிர்த்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அப்பாட்ட போய் நான் வேலைக்கு வெளியூர் போறேன், இன்டர்வியூ போறேன். அப்பா சரின்ட்டார். இன்டர்வியூ போறான். இன்டர்வியூக்குள்ள போய்கிட்டு இருக்கான். பெரிய கார்டன் உள்ள வந்துகிட்டே இருக்கான். அந்த கார்டனுக்குள்ள வரும்போது அங்க ஒரு பைப் திறந்துட்டு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. அவன் அம்மா சத்தமிட்டது காதுல வருது. ஏண்டா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன்டா பைப் எவ்வளவு நேரம் திறந்துருக்க அட அப்படின்னு சொன்னது அம்மா பாத்ரூம்ல உட்காந்து சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இதை பார்த்துட்டு மெதுவா நடந்து போய் பைப் அடைக்கிறான். இன்டர்வியூ போகும்போது பைப் அடைக்கிறான். அடைச்சிட்டு நேரா உள்ள வரலாம். உள்ள வந்தா இந்த லாபியில வந்து உட்காரலாம். லாபியில உட்காந்துருக்கா. இவனுக்கு கீழே ஒரு ஃபேன் ஓடுது, அங்க 2 ஃபேன் வேஸ்டா ஓடுது. அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எப்பா நீ இங்க உட்கார்ந்து இருக்க, ஃபேன் அங்க ஓடுதேப்பா, அதை ஆஃப் பண்ண பார்த்தா ஆஃப் பண்ண மாட்டியா அப்படின்னு அப்பா அவனை திட்டினது ஞாபகத்துக்கு வருது. எந்திரிச்சு போய் அந்த 2 ஃபேனையும் ஆஃப் பண்றான். ஆஃப் பண்ணிட்டு வந்து லாபியில உட்காரலாம். மேலே போய்கிட்டே இருக்கான். இன்டர்வியூ கால் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேலே வாங்க சரவணன், வாங்க ஆஷிக், மேலே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர் மேலே போறாரு. போகும்போது மாடிப்பல்ல சில குப்பைகளா கிடக்கு, குண்டூசியெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் எடுக்கிறான். அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கு. ஏன்டா வீட்டுக்குள்ள நடந்து போற, இவ்வளவு குப்பை இருக்கு, எடுத்து டஸ்ட்பின்ல போகணும்னு அறிவு இருக்காதா? அப்பா திட்டினது ஞாபகத்துக்கு வருது. அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு எடுத்து டஸ்ட்பின்ல போடுறான். இன்டர்வியூ கதவை திறக்கிறான். இன்டர்வியூவர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, யூ ஆர் செலக்டட்னு சொல்லி. யூ ஆர் செலக்டட். வாங்கிட்டு எப்படி செலக்ட் பண்ணீங்க? உன்னுடைய ஆட்டிடியூட். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, திறமைகளை விட ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். திறமைகள் 30% இருந்தா போதும் குழந்தைகளுக்கு. இன்னைக்கு நம்ம படின்னு பாடா படுத்துறோம், நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனா மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கல, தாத்தா பாட்டியை நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்கல, ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கொடுக்கல. இது இந்த உலகத்தை அழிவினுடைய பாதையில கொண்டு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க படிச்சவன் நிறைய பேர் ஆயிட்டான். நிறைய படிச்சவங்க வந்துட்டாங்க. அமெரிக்காவை பத்தி பெருசா பேசுறோம். ஆனா அமெரிக்காவில ஒரு நிமிடத்துக்கு 8 கற்பழிப்புகள் 7 கொலைகள் நடக்குது.
வெளியே மட்டும்தான் பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய ரோடு இருக்கும். அந்த பில்டிங்க்கு பின்னாடி நரகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க. நரகத்தினுடைய வாழ்க்கையை பல உயர்ந்த நாடுகள் அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்தியா அப்படி இல்லை. கிராமங்கள்ல தான் இன்னைக்கு உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குது. கிராமங்கள் தான் அன்புகள் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதை நாங்க இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் மேம்படுத்தணும். அதனால பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நாம் படிச்சது நமக்கானது அல்ல, சமூகத்துக்கானது. இயற்கையை நேசி, மனிதர்களை நேசின்னு கற்றுக் கொடுங்க. அஞ்சாவதாக மனித இனமாக the human responsibility, இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, பவானி ஆத்துக்கு பக்கத்துல அதனுடைய படிகள் இல்ல அதனுடைய பகுதிகள்லாம் ரொம்ப கலீஜா இருக்குன்னு சொன்னாங்க. எக்கனாமிக் சேம்பர் சக்தி கிளை கொஞ்சம் இதை பார்த்து அங்க என்ன செய்யணும், அங்க பூங்கா அமைக்கலாமா இல்ல மரங்கள் நடலாமா அப்படிங்கிறத கவனிச்சு இங்க இருக்க மக்களோட இணைஞ்சு அதை பாதுகாக்க முயற்சி செய்யுங்க. இயற்கை நாம இல்லாம மரம் இருக்கும், நாம இல்லாம கடல் இருக்கும், நாம இல்லாம இந்த மண் இருக்கும். ஆனா மரம் இல்லாம நாம வாழ முடியாது, நீர் இல்லாம நாம வாழ முடியாது, மண் இல்லாம நம்ம வாழ முடியாது. நமக்குத்தான் அவைகள் தேவையே தவிர மரத்துக்கு தேவையே தவிர மரத்துக்கு நாம தேவையே இல்லை. எல்லா நிலையிலும் இயற்கைகளை பாதுகாத்து இயற்கைகளை நேசிக்கக்கூடியவர்களாக மாறும்போது இயற்கை நம்மை நேசிக்கும். இயற்கையினுடைய பேரழிவுகள் கொஞ்சம் குறைக்கப்படும். நிச்சயமாக திரும்ப சொல்றேன், இந்த உலகம் என்பது இறைவன் நம்மை ஆட்டோஜென்ரிக் மாடல்ல தான் படைச்சிருக்கிறான். நம்ம எதை கொடுக்கிறோமோ அதையே பெற்றுக்கொள்வோம், எதை பேசுகிறோமோ அதையே பெற்றுக்கொள்வோம். சிரித்தால் சிரிப்பிக்கப்படுவோம், அழுதால் அள வைக்கப்படுவோம். அதுல மாற்று கருத்தே இல்லை. மனிதர்களை நேசிப்போம், நம்ம ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். நம்ம அனைவரும் மனிதர்களாக இருந்து ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக ஈரோடு பகுதியை, சத்தியமங்கல பகுதியை உருவாக்க நம்ம அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து முயற்சி செய்வோம். இறைவன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் எல்லா நிலையிலும் பாதுகாத்து வழி நடத்தி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷமாக அன்பை செலுத்தக்கூடிய, மனிதர்களை நேசிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் விட நம்முடைய வருங்கால சந்ததிகளை மிக ஆளுமைகளாக, அறிவுள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக இறைவன் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் மாற்றி அல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.